எல்லாருக்கும் பிடித்தமான ப்ரௌனி எப்படி செய்யலாம் பார்க்கலாங்க. இப்போ சாக்லேட் வந்து 190 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். பட்டர் வந்து 80 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். ஆஃப் பாயில் மெத்தடில் வந்து நல்லா மெல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பவுடர் சுகர் வந்து 85 கிராம்ஸ் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மைதா வந்து 60 கிராம்ஸ் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ 2 முட்டை எடுத்திருக்கேன். ஒவ்வொரு முட்டையாக வந்து உடச்சி ஊற்றிக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு 1/4 ஸ்பூன் வந்து வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வந்து நான் இந்த பேன் தான் எடுத்திருக்கேன். ஸ்கொயர் டைப் வந்து மாவு கொஞ்சம் கம்மியாக இருக்கனால இந்த பேன் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம வந்து வெண்ணெய் அப்ளை பண்ணிட்டு பட்டர் ஷீட் வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு அந்த மாவு வந்து எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். ஓவன் வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் 10 மினிட்ஸு. ஒரு 40 மினிட்ஸில் வந்து இது வந்து வெந்துடும் உங்களுக்கு 180 டிகிரியில். இப்போ நம்ம மேலே டெக்கரேஷன் வேணுன்னா நீங்கள் வந்து உங்கள் விருப்பத்துக்கு பண்ணிக்கலாம். நல்ல சூப்பரான ப்ரௌனி ரெடி ஆகிடும். இதே மெத்தடில் இதே அளவுகளோடு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி